இப்போலாம் நம்ம சேனல்ல 11th ஸ்டாண்டர்டுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சாலே அதுல வரக்கூடிய ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தா, சார் 12th ஸ்டார்ட் பண்ணுங்க, 12th ஸ்டார்ட் பண்ணுங்க, எங்க ஸ்கூல்ல 12th ஆரம்பிச்சிட்டாங்க, எங்க ஸ்கூல்ல 12th பாதி போர்ஷன் முடிச்சிட்டாங்க, எங்க ஸ்கூல்ல 12th எக்ஸாம் வைக்க போறாங்க, இந்த மாதிரியான ஒரு பதில். சோ அப்ப இந்த 12th படிக்க ஆரம்பிக்கணுமா இல்ல 11th படிக்கணுமா, இது ரெண்டுக்கும் நடுவுல நாங்க முட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம், இதுக்கு என்ன சார் சொல்யூஷன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பசங்களா நம்ம 11th படிக்கணும் 12th படிக்கணும். கேப்டன் நீங்களுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி யார் யாருக்கெல்லாம் மைண்ட் வாய்ஸ் இருந்துச்சோ கமெண்ட் பாக்ஸ்ல ஆமா கேப்டன் கமெண்ட் பண்ணுங்க. பசங்களா 12th ஸ்டாண்டர்ட் படிக்கணும் தான், அந்த 12th பேசிக்ஸ் முழுவதுமாக நம்மளோட 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், தினம் ஸ்கூல்ல 12th நடத்துறாங்க அப்படின்னா அதுக்குரிய பேசிக்ஸை நம்ம என்ன பண்ணணும், இங்க படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ முதல் விஷயம் 12th ஸ்டாண்டர்ட்ல நீங்க போனதுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்க போறது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட பேசிக்ஸை நான் கொஞ்சமா நடத்த போறேன். வாரத்துல 2 நாள் அல்லது 3 நாள் இந்த பேசிக் கிளாஸஸ் நடக்கும். இன்னைக்கு அந்த கிளாஸ் இருக்கு. எஸ், ஷார்ப்பா 7 o'clock நம்மளோட சேனல்ல வந்துருங்க. வீக் குவிஸோட பார்க்கலாம். நான் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பேசிக்ஸ் எவ்வளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்றத அப்பவே நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அலாங் வித் தி வீக் குவிஸ், கெட் ரெடி ஃபார் டுடே லைவ். ஷார்ப்பா 7 o'clock மீட் பண்ணலாம். டடா, பை.